கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8க்கான 1 வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டிங்கில் இந்த சூஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அதுக்கான ரைட் ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஆன்சர் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் கேபி அண்ட் கேஎஃப், கேபி கேஎஃப்னு கொடுத்துருக்காங்களா, இங்க பி இருக்கு, எஃப் இருக்கு. பிஎஃப்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாங்களா. ஸோ பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு இன்னும் ஒரு 20 rupees வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிஎஃப்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து 20 rupees வாங்கியிருக்காங்க. இது ஃபுல்லா ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். செகண்ட் கொஸ்டின், அட் கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் the equilibrium constant values for the equilibria. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இதோட ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்க வந்து 1/2 கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த 1/2 தான் நமக்கு இங்கே ஆன்சராக வரப்போகுது. வேற எங்கேயுமே 1/2 இருக்காது, இங்கே மட்டும்தான் பவர் 1/2 இருக்கு. ஸோ இதுதான் நமக்கான ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் எ ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ரூம்ல இருக்கும்போது நமக்கு 700K வந்து யாராவது நமக்கு காசு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுவோம். எக்ஸோனா வெளியே இல்லையா, வெளியே போயிடுவோம். ஸோ நம்ம ரூம்ல இருக்கும்போது 700K rupees யாராவது நமக்கு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் மார்ச் பண்ணிட்டு எக்ஸோனா வெளியே போயிடுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. நம்ம வீட்டில் தங்கச்சி தம்பி அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அம்மு அப்படின்னு சொல்லுவோங்களா. ஸோ அம்மு நீயா, அதான் அமோனியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அம்மு நீயா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்குள்ள நம்ம அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவாங்களா, ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ ஷிஃப்டட் டு லெஃப்ட், நம்ம லெஃப்ட் சைட் பார்க்கும்போது ரைட் போயிடுவாங்க, ரைட் போகும்போது லெஃப்ட் போயிடுவாங்க. ஸோ ஷிஃப்டட் டு லெஃப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அமோனியம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அம்மு நீயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிஃப்டட் டு லெஃப்ட், ஒளிஞ்சு விளையாடுவாங்க. ஸோ ஷிஃப்டட் டு லெஃப்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாலிபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. காரில் உட்காந்து பன்னு சாப்பிட்டோம்னா நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். சாலிபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், காரில் உட்காந்து பன்னு சாப்பிட்டோம்னா நம்மளோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is incorrect statement. எது இதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, Q is always less அப்படின்னு கேட்டிருக்காங்க. Qனா நம்ம என்ன Q ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த Q ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது லைன்ல நிக்கிற Q. எப்பயுமே லைன்ல யாராவது நின்னாங்கன்னா நிறைய பேர் தான் நிப்பாங்க, போகவே மாட்டாங்க இல்லையா. அப்ப Q is always lessன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. Qல எப்பவுமே நிறைய பேர் இருப்பாங்க, லெஸ் மெம்பர்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப இதுதான் நமக்கான ரைட் ஆன்சர். இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, அப்ப இதுதான் இன்கரெக்ட்ன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், K1 and K2 are the equilibrium constants for the reactions respectively. இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். இங்க what is the equilibrium constant for the reaction? இங்க 1/2 N2 கொடுத்திருக்காங்களா. அந்த 1/2 N2 நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட்னு எடுத்துக்கலாம். 1/2 தான் நமக்கு 2 ஆஃப் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் தான் நம்ம இங்க 2 போடுவோம் இல்லையா. ஸோ ஸ்கொயர் ரூட் இருக்க ஆன்சர் இது மட்டும்தான். 1/2 N2 ஸ்கொயர் ரூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் 1/√of K1 K2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கான வேல்யூ ABCன்னு சொல்லியிருக்காங்க. இது A, இது B, இது நமக்கு C. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, KC என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. KC 10⁻⁻4 இருக்குங்களா. 10⁻⁻4 10 - 4 என்ன நமக்கு ஆன்சர் 6. ஸோ 6ன்னு வர ஆன்சர் இதுதான், 0.06. அந்த ஆன்சர் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 10⁻⁻4 அப்படின்னா 10 - 4 6, 6ன்ற ஆப்ஷன் இது மட்டும் தான்றதால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், an equilibrium constant of 3.2 × 10⁻6. 3 2s are என்ன ஆன்சர் பாருங்க, 3 2s are 6. இங்க நமக்கு மேலேயும் 6 இருக்கு, ஆனா நமக்கு மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால என்ன நமக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன், மைனஸ்ல கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் டைரக்ஷன். 3 2s are 6, இங்க நமக்கு 6, அப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், KC/KP for the reaction. KC/KP, Kனால என்ன நம்ம என்னன்னு சொல்லுவோம், K அடிக்கடி ஓகே வந்து நம்ம KKன்னு சொல்லுவோமா. ஓகேனா என்ன, ரைட்டுன்னு அர்த்தம். ரைட்டுனா RT வந்து ரைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. RT ரைட். இங்க KC/KP 2 இருக்குதா, அப்ப RT ரைட்டு ஸ்கொயர். KC/KP 2 இருக்கிறதுனால RT ரைட்டு ஸ்கொயர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், AB is 20% dissociated. AB is 20% dissociated at a total pressure of P. The equilibrium constant Kp is related to the total pressure by the expression. நமக்கான ஆன்சர் P = 24 Kp. நமக்கு இந்த தனுஷ் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, KP கருப்பு அப்படின்னு சொல்லி.
ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. P ஈக்குவல் டு 24 kP. 24 கேரட் கருப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவிலிபிரியம் KP அண்ட் KC ஆர் நாட் ஈக்குவல். இங்கே பாருங்க, வேற எந்த ஆப்ஷன்லையுமே Pன்னு ஒன்று இருக்காது, Cன்னு ஒன்று இருக்காது. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? P, Cன்றது இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த Pயும் Cயும் இருக்கிற ஆப்ஷன் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் X இஸ் த ஃபிராக்ஷன் ஆஃப் PCl5. PCl5க்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் 0.5 மோல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போக போக என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ X பிளஸ் 0.5 தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், A 2B are in the ratio 9:1. ஸோ 9 டேபிள் எந்த நம்பர் வரும், 1 டேபிள் எந்த நம்பர் வரும்னு பார்க்கலாம். 9 டேபிளில் 36 வருமா? 9 4s are 36. 1 1s are 1. வேற எந்த மாதிரியும் வராது பாருங்க. 9 டேபிளில் 3 வராது, 1 டேபிளில் இந்த 9 டேபிளில் 1 வராது. ஸோ எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்? 9 டேபிளில் 36 வரும், 1 டேபிளில் 1 வரும். ஸோ 36:1 தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், OH மைனஸ்ன்னு சொல்லும் போது டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 1/4 டைம்ஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் Fe3 பிளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ்ன்னு சொல்லும் போது என்ன? இன்க்ரீஸ்னு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ இன்க்ரீஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கு. நமக்கு இங்க 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. 1/4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ 4 இங்க மேல வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 × 4 × 4 வந்து நமக்கான ஆன்சர் 64. இங்க Fe வந்து 4ன்னு வச்சுக்கோங்க, 3 வந்து கியூப். அப்போ 4 கியூப் வந்து நமக்கு 64, இன்க்ரீஸ் பை 64 டைம்ஸ். அடுத்த கொஸ்டின், ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 gases are mixed in a container. இந்த 3 கேஸையும் மிக்ஸ் பண்றாங்களா? கண்டெய்னர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்றாங்க. அப்ப என்னவாகும்? இது வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகும். PCl5 வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ 3 கேஸையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணாங்கன்னா என்னவாகும்? PCl5 தான், மோர் PCl5 will be produced. அடுத்தது, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபார்வர்ட் பண்ணாலும் அதுதான் இருக்கணும், ரிவர்ஸ் பண்ணாலும் அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர்னு பாருங்க. 3 முன்னாடி இருந்து பார்த்தாலும் 3 தான், அந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் 3 தான். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஈக்வி மோலார் இங்கே பார்த்தீங்கன்னா 6 அதே மாதிரி தான் இருக்குது. ஈக்வி மோலார் ஈ நம்ம எப்படி போடுவோம்? இப்படி போடுவோமா? அதை அப்படியே திருப்பி போடுங்க 3. அப்போ ஆன்சர் வந்து 3 ஃபார்வர்டும் பண்ணணும், ரிவர்ஸும் பண்ணணும். 33% தான் நமக்கான ஆன்சர். 2.5 × 10^2. 2.5 × 10^2 பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2500 கிடைக்குங்களா? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 2.5 × 10^2. 10^2 100. 2.5 × 10^2 சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நமக்கு 250 கிடைக்குங்களா ஆன்சர்? டிவைடட் பை 15 போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா 0, 5 5s are 25. ஆன்சர் வந்து 5. அதாவது இந்த நம்பரால் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 5ன்னு கிடைக்கும். அந்த ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. Which of the following is not a general characteristics of equilibrium involving physical progress? Not a generalனு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா நம்ம செய்யவே கூடாதது என்ன அப்படின்னா, எந்த ப்ராசஸ் நடந்தாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆல் பிசிக்கல் ப்ராசஸ் ஸ்டாப் அட் ஈக்குவிலிபிரியம். ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நாட் ஜென்ரல். அடுத்த கொஸ்டின், ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் 2 moles. 2 moles சொல்லியிருக்காங்க. என்ன 2 moles பாருங்க, SO2 1, O2 1. ஸோ 2 மோல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம்னா, 2 moles ஹாஃப் பிரிச்சிருக்காங்களா? SO2ஆவும் O2ஆவும் ஹாஃபா பிரிச்சிருக்காங்க. அதாவது SO3 பாதியா பிரிச்சிருக்காங்க. பாதியா பிரிச்சிருக்கும் போது நமக்கு ஆன்சர் பாதின்னு வரணும், ஹாஃப்னு ஆன்சர் வரணும். 1/2ன்னு ஆன்சர் வர ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிக்விட்ல இருந்து வேஃபரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? லிக்விடை கொதிக்க வச்சோம்னா நமக்கு வேஃபரா போயிடும். அப்போ பாயிலிங் பாயிண்ட், பாயில் பண்ண போறோம். சாலிட்ல இருந்து லிக்விட் மாத்தணும் என்ன பண்ணணும்? சாலிட உருக்கினாதான் லிக்விட் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு மெல்டிங் பாயிண்ட். சாலிட்ல இருந்து வேஃபர். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே மற்ற ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். லிக்விட்ல இருந்து வேஃபரா மாத்தணும்னா பாயில் பண்ணணும், சாலிட்ல இருந்து லிக்விடா மாத்தணும்னா மெல்ட் பண்ணணும். மெல்டிங் பாயிண்ட் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், AB are doubled, then the equilibrium constant will. ஏவியும் பியும் டபுள் பண்றாங்க, அதோட கான்ஸ்டன்ட் என்னன்னு கேக்குறாங்க. டபுள் பண்ணிட்டு அதோட கான்ஸ்டன்ட் சொன்னாலே என்ன? ரிமைன்ஸ் சேம். கான்ஸ்டன்ட்னால எப்பவுமே சேமா தான் இருக்கும் அப்படின்றதுனால ரிமைன் த சேம் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், ப்ளூ இன் கலர் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல ப்ளூ கலரா இருக்குமா? கூலிங் போகும்போது பிங்க் கலரா மாறிடுமா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கூல் ஆகும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? பிங்க் கலர்ல வேற மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாப்பி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம், அப்போ கிரேட்டர் தேன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ கூலிங்ல போகும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம், பிங்க் கலரை பார்க்கும்போது இன்னும், அதனால கிரேட்டர் தேன்
0 ஃபார் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ல the equilibrium constants of the following reactions are. இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க 2 வந்திருக்கு, N2 வந்திருக்கு, இங்க 3H2 வந்திருக்கு, இங்க 2 இங்க 3 இருக்கு. ஸோ ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2 3 தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஆன்சர் பாருங்க, எந்த ஆப்ஷன்ல 2 3 இருக்குன்னு பாருங்க. K2 K3ன்னு இருக்கு. K2 K3 3க்கு மேலேயே கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ K2 K3 கியூப் டிவைடட் பை K1. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், a 20 liter container at 400 K contains CO2. 20 இருக்கு, இங்கே 4 இருக்கு, 4 5s are 20 ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு ஆன்சர் 5 லிட்டர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும், நீங்கள் ஷார்ட்கட்டில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கான கொஸ்டின் இது. Solubility of carbon dioxide gas in cold water can be increased by. இந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.